அதற்கு முழு ஒத்துழைப்பு தருகிறேன் என்று தாங்கள் கூறியதை மறந்து விட்டீர்களா? வாருங்கள் வாருங்கள், மக்கள் முன் செல்வோம், அவர்கள் முன் சரணடைவோம், தவறை ஒற்றுக்கொள்வோம், அவர் தரும் தண்டனையை ஏற்றுக்கொள்வோம். தைரியம் இருக்கிறதா? ஏ அரச பதவி போய்விடுமோ என்று எண்ணமா? கேவலம் இந்த பதவிக்காக என் குருவை நான் கொண்டிருப்பேனா? ஆமா, நான் சுயநக்காரன் தான். இதற்காக தாவை வர வைத்தேன். என் நாட்டு மக்கள் கொள்ளை கொள்ளையாய் செத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கொடிய நோயை அழிக்க வேண்டும். யாரால் முடியும்? உலகெங்கும் தேடினேன், எங்கும் கிடைக்கவில்லை. ஒருவர் கிடைத்தார். காஞ்சி நகரில் இருந்து, பல்லவ நாட்டில் இருந்து இளம் வயதிலேயே புத்தம் புகுந்த புண்ணியர் இவர் இருந்தார். தற்காப்பு மட்டுமல்ல, மருந்தையும் செய்தார். எத்தனையோ பேரை புத்தம் மாட்டினார். வரவழைத்தேன். எனக்காகவா? 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 என் நாட்டு மக்களுக்காக, என் நாட்டு மக்களுக்காக, என்னை பதவியில் உட்கார வைத்து அழகு பார்க்கும் மக்களுக்காக. குருவே, எங்கள் நாட்டு நலனுக்காக உங்கள் நலனை கெடுத்து விட்டோமே குருவே. உங்கள் நாட்டு மக்கள் எங்களை மன்னிக்க மாட்டார்கள். நாங்கள் துரோகிகளாகிவிட்டோம், சீடர்கள் துரோகிகளாகிவிட்டோம். இன்னும் எத்தனை தலைமுறை வந்தாலும் நாங்கள் துரோகிகள் என்று அவப்பேருக்கு ஆளாக்கிவிட்டார் இந்த பாதகர். அடே அடே, என்ன சொன்னாய்? மக்கள் முன் நிற்க வேண்டும், அதானே? ஆம், நான் செய்த பாவத்திற்கு ஒரே ஒரு பரிகாரம். மக்கள் முன் நிற்கிறேன், எல்லாவற்றையும் சொல்கிறேன். அவர்கள் எனக்கு தீர்ப்பு சொல்லட்டும், எதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது சத்தியம் குருவே. தவறை ஒருவன் ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் மன்னிக்கப்படுகிறான். புத்தம் சரளம் கச்சாமி, சர்வம் சரளம் கச்சாமி, தம்மம்